கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாள்லையும் கிருபை பற்றின தவறான புரிதல்கள் அப்படின்னு சில காரியங்களை பேசும்படி விரும்பி இதை ஆரம்பிச்சிருக்கோம். கிருபை சபைகளில் நம்ம சரியாக தான் போதிச்சோம், ஆனால் நம்ம சில காரியங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டோம். அது என்ன புரிதல்? ஒன்று நான் பாவ மன்னிப்புல ஆரம்பிக்கிறதை ஒழிய பாவ மன்னிப்புன்னே சொல்லிட்டு இருக்க முடியாது, பாவத்தை மேற்கொள்கிற வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு சொன்னேன் போன தடவை. இந்த வீடியோவில் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஆவியானவருக்கு கீழ்ப்பட்ட வாழ்க்கை, ஆவியானவரால் நடத்தப்படும் வாழ்க்கை தான் கிருபையின் வாழ்க்கை. கிருபைன்னு நம்ம இயேசுவோட மட்டும்தான் கனெக்ட் பண்ணுறோம் இல்லை, ஏன்னா அவர் கிருபையாலும் சத்தியத்தால் நிறைந்தவராய் வந்தார் அப்படின்னு. ஆனால் நீங்கள் ரோமர் 6, 7, 8 படித்து பார்த்தீங்கன்னா அட் ஸ்ட்ரெச் நீங்கள் படிக்கணும். ஏன்னா ரோமரில் எந்த புதிய ஏற்பாட்டு புத்தகமோ பழைய ஏற்பாட்டு புத்தகமோ எதுவுமே சாப்டர் வைஸாலாம் எழுதப்படலை. எழுதப்படும் போது ஃபுல்லாக ஒரே புக்காக தான் எழுதப்பட்டது. நம்ம வசதிக்காக தான் சாப்டர் பிரிச்சிருக்காங்க. அப்போ 6, 7, 8 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து அவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கை தான் கிருபையின் வாழ்க்கை. அப்போ கிருபைங்கிறது என்று வந்தது இயேசு உயிர்த்தெழுந்து போனதுக்கு அப்புறம் ஆவியானவர் கொடுக்கப்பட்ட பிறகுதான் கிருபை மனுஷருக்கு, அவரை சிலுவையை நம்புகிறவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. அப்போ நம்ம நினைக்கிறது ஆவியானவர் கொடுக்கப்படுறது எதுக்கு? நிறைய பேருக்கு என்ன புரிதல் இருக்குன்னா, ஆவியானவர் வரங்களை கொடுக்கிறார், ஆவியானவர் அந்நிய பாஷை பேச வச்சு நம்மை பக்தி விருத்திக்கு எதுவாக நடத்துது ஒன்று, இன்னொன்று நம்மை கொண்டு மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய வைக்கிறார். இந்த புரிதல் தான் இருக்கு பாருங்களேன். ஆனால் இது ரெண்டுக்கும் மேலே முதல்ல இன்னொரு விஷயம் இருக்கு. அதை தான் ரோமர் 8 ஃபுல்லாக பேசுது. ஆவியானவரால் நடத்தப்படுறது, ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள், ஆவியினால் நடத்தப்பட்டால் புத்திரர் ஆகிறோம். அப்போ தேவனுக்கு சுதந்திரராக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராக இருக்கிறோம். இதெல்லாமே ஆவியினால் நடத்தப்படுதல். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு, ரட்சிப்புக்கு முன்னால நம்மகிட்ட உயிரோடு இருந்த பழைய பாவ மனுஷன், அதான் 6ஆம் அதிகாரத்தில் பேசியிருக்கு. பழைய பாவ மனுஷன் அவர் கிறிஸ்துவில் அறையப்பட்டு அவர் மரிக்கும் போது, அதை நம்ம நம்பும் போது நம்முடைய பாவ மனுஷனும் சிலுவையில் அடிக்கப்படுறான். அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது. ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவின் சிலுவையை நீங்க நம்பின உடனே உங்க பழைய மனுஷன் அடிக்கப்படுகிறான். அவன் அங்க மரிக்கிறான். ஆனா பாவம் மரிக்கிறது இல்லை, பழைய பாவம் மனுஷன் மரிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாவம் செய்யற ஒரு அடிமைத்தனம். இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால பாவம் ஒரு அடிமையா நம்மளை வச்சிருந்துச்சு. அவனே பாவம் எஜமானா இருந்து நம்ம அடிமையா வச்சிருந்துச்சு. ஆனா அவரை நம்பும் போது அந்த அடிமைத்தனம் உடைக்கப்படுகிறது. அதான் பழைய பாவ மனுஷன் இறந்து போறான், மரிச்சு போறான், சிலுவையிலே அவன் மரிச்சு போறான் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. ஆனா அந்த 7ஆம் அதிகாரத்துல வந்தீங்கன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு பிரமாணத்துக்குள்ள போயிட்டோம்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்மளும் யூதர்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம்னா, என்ன சபைகளில் இதுவரை அநேகமாக ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு காரியங்களை சொல்லி உபதேசங்களை போதிச்சு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் வச்சிருக்கோம். நல்லது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நல்லது, கிறிஸ்துவுக்கு மாதிரியே தான் அது இருக்கு. பிரமாணம்ங்கிறது நல்லது. 7ஆம் அதிகாரத்துல ரோமர் எல்லாம் முழுசா தான் சொல்லியிருக்கு. தேவனிடத்திலிருந்து வந்ததால் அது பரிசுத்தமா இருக்கு, நன்மையா இருக்கு. ஆனா என்ன விஷயம்னா, அதை கை கொள்றதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். பிரமாணத்தில் உள்ள பிரச்சனையே என்னன்னா, அதை கை கொள்ள நம்ம ஆரம்பிச்சோம்னா நம்ம ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிரும். ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்காது, ஏன்னா உள்ள எல்லாமே செத்துருக்கு, தேவனுடைய ஜீவன் இல்லை. ஆனா இப்போ இயேசுவை ஏற்றுக்கிட்ட பின்னால பழைய பாவ மனுஷன் செத்த உடனே நம்ம ஆவி உயிர் பெற்று அதில் தேவனுடைய ஜீவன் வந்துட்டதுனால மாம்சம், செல்ஃப் வில், அதாவது ஆத்துமாவில் இருக்கிற அந்த சித்தம், சுய சித்தம்ங்கிற விஷயம் பிரமாணத்துல நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது அது உயிர் பெறுகிறது. அதைத்தான் அந்த 7ஆம் அதிகாரம் முழுக்க
வந்து பிரமாணம் வந்ததுனால பாவம் உயிர் பெற்றதுன்னு சொல்லுது. அப்போ பழைய பாவ மனுஷன் இறந்துட்டா கூட மாம்சம்ங்கிற விஷயம் நமக்கு இருக்கு பாருங்க. இதுதான் இயேசு வந்து ரோமர் 8:3 மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அவருக்கு வந்து பழைய பாவ மனுஷன் கிடையாது. அவர் பாவமாக பிறக்கல நம்மள மாதிரி. அவர் பழைய பாவ மனுஷன் இல்லை. ஆனா செல்ஃப் வில் இருந்துச்சு இயேசுக்கும். மாம்சம் பாவ மாம்சம் போல சாயலாக அவர் வந்து பிரமாணம் செய்யக்கூடாததை அவர் செஞ்சார். செய்யும்படி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். எப்படி தீர்த்தார்? அவருடைய மாம்சத்துல பாவத்தை எப்படி ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார்னா, அவர் வாழ்க்கை முழுசுக்கும் தன்னுடைய சித்தத்தை பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படுத்தி 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 கெத்செமனேலையும் சிலுவையிலையும் மட்டும் இல்ல, முதலே இருந்து அப்படி ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்ததுனாலதான் அவருடைய மாம்சத்துல பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அப்ப நமக்கும் அந்த வழி இருக்கிறது. அப்படிதான் நம்மளும் வந்து மாம்சத்தை வந்து அதோட இடத்துல வைக்கணும்னா சுய சித்தத்தை தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்படுத்திட்டே இருக்கணும். அப்பாவோட சித்தம் கடினமானதே கிடையாது. இயேசு சொல்றாருல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகம் மெதுவாயும் லகுவாயும். அவருடைய சித்தம் செய்யறது மெதுவான லகுவான விஷயம்தான். அதை கேட்டு அதை கவனிச்சு அதை செய்யும் போது இதுதான் கலாத்தியர் 5 திரும்பியும் பவுல் எழுதுறாரு. என்னன்னா, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். பழைய பாவ மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டுச்சு ஏற்கனவே. ஆனா மாம்சத்தை நம்ம தான் அறைய வேண்டியிருக்கு. இயேசு தன்னுடைய வில்லை எப்படி ஒப்பு கொடுத்து அவர் தன்னை கீழ்ப்படுத்தி அவர் வந்து தன்னுடைய அவயவங்களை ஒப்பு கொடுத்து எப்படி வந்து அவர் வந்து அந்த ஆவியானவர் கீழ்ப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாரோ, அப்படி வாழும் போதுதான் நம் கிருபையில் வாழுகிறோம். அதான் நான் சொல்ல வரேன். கிருபையினோட நம்ம நினைக்கிறது நம்ம வந்து எப்படி வேணா இருக்கலாம், அவர் மன்னிப்பாரு அல்லது என்ன வேணா செய்யலாம். இல்ல கிருபையில் வாழ்றதுனால என்னன்னா ஆவியானவருக்கு கீழ்பட்டு வாழ்றதுதான். அதான் ரோமர் 8 சொல்லுது. இப்போ பிரமாணத்துல இருந்தோம்னா மாம்சத்துல இருந்தோம்னா என்னெல்லாம் பிரச்சனை வரும் அதையும் ரோமர் 8 சொல்லுது. நம்ம சித்தத்தை கீழ்படுத்தாம தேவனை கீழ்படுத்தாம தேவனுடைய சித்தத்தை அறிய ஆசைப்படாம நம்ம இஷ்டப்படியே எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம்னா அதுல வந்து என்ன போட்டிருக்கு, மாம்சத்துல நடந்தோம்னா மரிச்சு போயிடுவோம். மாம்ச சிந்தை மரணம். அடுத்தது மாம்ச சிந்தையில் வந்து அதுல ஜீவன் இருக்காது, சமாதானம் இருக்காது. அடுத்தது தேவனுக்கு பகையாயிடுவோம் அப்படிலாம் போட்டிருக்கு பாருங்களேன். அப்போ மாம்சம்ங்கிறத கீழ்படுத்த வேண்டி இருக்கு நம்ம. அதுதான் கிருபையில் வாழ்றது முதலாவது. அப்ப ஆவியானவர் கொடுக்கப்படுறதே அதுக்குதான். ஆவியானவர் நமக்குள்ளேருந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, கிருபையின் வாழ்றதுக்கு என்ன செய்யறாரு அப்படின்னா, நம்மளுடைய மாம்சத்தை கீழ்படுத்தி அவரோட ஜீவனுக்கு நம்ம விட்டு கொடுத்து அவரோட காரியங்களை சிந்திச்சு அதுல நடந்து ஆவியில நடந்து ஆவியானவரோட நடந்து வரும்போதுதான் நாம் புத்திரராய் மாறுகிறோம். பிள்ளைகளா இருக்கிற நாம் மெச்சூர் ஆகிறோம். அப்படி மெச்சூர் ஆகும் போது நம்ம சரீரத்தின் செய்களை அழிச்சு நம்ம வந்து மெச்சூரிட்டிக்குள்ள போக தான் அந்த ரோமர் 8 சொல்லுது. பின்னால பாத்தீங்கன்னா நீங்க வந்து முன்குறிக்கப்பட்டீங்க, அழைக்கப்பட்டீங்க, நீங்க வந்து மகிமைப்படுத்தப்படுறீங்க, நீதிமானாகி மகிமைப்படுத்தப்படுறீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நன்மைக்கு எதுவாக எல்லாம் நடக்குது. அடுத்தது ஆக்கினைக்குள்ளா யாரையும் அவங்கள தீர்க்க முடியாது, அவங்களுக்கு எதிர்த்து நிற்க யாராலையும் முடியாது சொல்லி கடைசியில முற்றும் ஜெயிக்கிறவர்களாய் அவருடைய அன்பினாலே நாம் மாறுகிறோம். அப்ப முற்றும் ஜெயம்ங்கிற விஷயம் அங்க வருது பாருங்க கடைசியில. அப்ப கிருபையின் ஆவியானவர் வந்து அந்நிய பாஷை பேசுறதுக்கு மட்டும் இல்ல, அந்நிய பாஷை பேசுறது ரொம்ப நல்லது, அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்காரு. இல்ல மாம்சத்தை கீழ்படுத்துறதுக்கு தான் முதல்ல கொடுக்கப்பட்டிருக்காரு உங்களுக்கும் எனக்கும். கிருபை வாழ்வு என்பது அதுதான். ஆவியானவரோடு உள்ள வாழ்வு தான் கிருபையின் வாழ்வு, ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்வு. இதுதான் புதிய ஏற்பாடுல உள்ள எல்லா பவுலின் நிருபங்களும் பேசுது. சுவிசேஷங்களும் இயேசுவின் வாழ்க்கையை பத்தி சொல்லும் போது அதை தான் சொல்லுது. ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்வு தான் கிருபையின் வாழ்வு. ஆவியானவர் மினிஸ்ட்ரிக்காக மட்டும் கொடுக்கப்பட்டிருக்காருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தவறான புரிதல். பழைய ஏற்பாட்டுல தான் வந்து அவர் மேல தங்கி இருப்பாரு, மினிஸ்ட்ரி மட்டும் நடக்கும், அவங்களை கொண்டு செய்ய வேண்டியது செய்யப்படும். யோசேப்பு போல ஒரு சில மனுஷர்களுக்கு உள்ளே கிரியை செய்ததை நம்ம பார்க்கிறோம் ஆவியானவர், மற்றபடி இல்லை.
மற்றபடி வெளியே அவங்கள கொண்டு ராஜாவா இருந்து செய்ய வேண்டியதை, தீர்க்கதரிசியா இருந்து செய்ய வேண்டியதை செய்யறாரு. உள்ளே அவங்களுக்குள்ள என்ன காரியங்கள் அவ்வளவா தெளிவா பழைய ஏற்பாடு பேசல. ஆனா புதிய ஏற்பாடு என்ன சொல்லுதுன்னா, உள்ள முதல்ல வேலை செய்யறாரு. அதுதான் ரோமர் 8. உள்ள வேலை செஞ்சு நம்ம ஆவியினால் நடத்தப்பட்ட புத்திரர் ஆகும் போதுதான் அதன் நிரம்பி வழிதலில் தான் நம்முடைய வெளியே உள்ள ஊழியம் இருக்கிறது. அப்போ ஆவியானவர் அந்நிய பாஷை பேசுறதுக்கு மட்டும் இல்லை, மாம்சத்தை கீழ்படுத்துறதுதான் முதல் வேலை. அதோடு சேர்ந்து அது எப்படி நடக்கிறதுனா அதில் ஒரு வழி அந்நிய பாஷை பேசுறதும். அப்போ அந்நிய பாஷை பேசுறது அப்படிங்கிறதுனால வரங்கள் மட்டும் இல்லை, முதல்ல கனிகள் தான். நம்முடைய வாழ்வு சரியாக வேண்டியிருக்கிறது. அப்போ கிருபை பற்றின தவறான புரிதல்ல இன்னைக்கு நான் சொல்ல விரும்புறது, ஆவியானவர் எதுக்கு கொடுக்கப்பட்டார் அப்படின்னா ரோமர் 8 அதுதான் ஞாபகம். ஆவியானவர் நம்முடைய மாம்சத்தை கீழ்ப்படுத்தி, அவருக்கு கீழ்ப்படுத்தி பிதாவின் சித்தத்துக்கு செய்யும்படி நம்மை விட்டு கொடுத்து அவரோடு நடக்கும்படிதான் அவர் கொடுக்கப்பட்டார். அதுதான் கிருபையின் வாழ்வு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.